கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை தொடர்ந்து சேஷ சமுத்திரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் களத்திலிருந்து வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். 8க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் முழுமையான விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தின் காரணமாக இதுவரை இன்று காலை வரை அதிகாரப்பூர்வமாக 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 159 பேர் நேற்று இரவு நிலவரப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருந்தார்கள். இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்டோர் இந்த கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி சேலம், விழுப்புரம், புதுச்சேரி இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மொத்தம் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் 50 பேர் அதிகாரப்பூர்வமாக இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த உயிரிழப்புகளில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியில் தான் 28 பேர் உயிரிழந்தனர். அவர்களுடைய உடலானது நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டது, எரியூட்டப்பட்டது. இந்த சூழலில் இன்றைய தினம் ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதி தான் சேஷ சமுத்திரம். இந்த சேஷ சமுத்திரத்தை பொறுத்தவரையில் சின்னத்துறை நேற்று நடைபெற்ற இந்த விஷச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறது சின்னத்துறை. என்றால் கண்ணுக்குட்டியை முதல் கட்டமாக கைது செய்திருந்தார்கள். கண்ணுக்குட்டி, தாமோதரன், விஜய் ஆகிய 3 பேரை கைது செய்திருந்தார்கள். தற்பொழுது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் 15 நாள் சிறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கண்ணுக்குட்டிக்கு விஷச்சாராயம், பாக்கெட் சாராயம் கொடுத்த நபர் சின்னத்துறை. அந்த சின்னத்துறையுடைய சொந்த ஊர் இந்த சேஷ சமுத்திரம். இந்த சேஷ சமுத்திரத்தில் மட்டும் இதுவரை இங்கிருந்து 16 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அருகாமையில் உள்ள மாதவச்சேரி இருக்கின்றது. அங்கிருந்து 11 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று சங்கராபுரம், இதற்கு அருகே உள்ள சங்கராபுரத்தில் 2 பேர் என இந்த சேஷ சமுத்திரம், மாதவச்சேரி, சங்கராபுரம் இந்த பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 28 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 8 பேர் இதுவரை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுதான் தற்போதைய சூழல். நேற்றைய தினம் கருணாபுரம் பகுதியில் இருந்த நிலைமை தற்பொழுது இந்த சேஷ சமுத்திரம், இதனை சுற்றியுள்ள பகுதிகளும் பாதிப்பு அதிகமாக இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் உயிரிழந்த அந்த 3 பேரின் உடலானது தற்பொழுது அடக்கம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அது மட்டுமின்றி இன்றைய சூழலை பார்த்தோமானால் இந்த சம்பவத்தை அடுத்து தற்பொழுது தமிழக அரசு அறிவித்த அந்த ஒருநபர் ஆணையம், கோகுல்தாஸ் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான அந்த ஒருநபர் ஆணையமானது இன்றைய தினம் தனது விசாரணையை துவங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவரிடம் அந்த விசாரணையை துவங்குகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி. அதன் தொடர்ச்சியாக கருணாபுரம் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கும் அவர் தனது விசாரணையை துவக்கியிருக்கிறார். நேற்றைய தினம் அமுதா ஐஏஎஸ் தமிழக அரசின் சார்பில் ஒரு நபர் ஆணையம், அதே போன்று முதன்மைச் செயலாளர், அதாவது உள்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் தலைமையில் 2 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அவர்கள் ஒருபுறம் அந்த விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு நபர் ஆணையம் விசாரணையும் ஒருபுறம் துவங்கியிருக்கிறது. இவ்வாறாக இந்த சூழல் மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த சூழலில் தற்பொழுது கருணாபுரம் காலனியை அடுத்து தற்பொழுது சேஷ சமுத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் பாதிப்பு அதிகமாகி இருக்கிறது, தற்போது வெளியாகி இருக்கிறது. களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுடலைக்குமார்.